ready. Hello guys, welcome back to Hirshuscom channel. Last video நம்ம வந்துட்டு நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் பர்வசிவ், மேனேஜ்மெண்ட் இஸ் குரூப் ஆக்டிவிட்டி இப்படிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் செய்கிறது கிடையாது, எல்லாரும் செய்யணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் எல்லா லெவல்ஸ்க்கும் எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் அது வந்துட்டு இட் இஸ் அக்செப்டபிள் இல்லையா. அது மாதிரி பர்வசிவ் அப்படிங்கிறது ஆல் லெவல்ஸ் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அந்த லெவல்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அத்தாரிட்டி அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் சேம் லெவலில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு மேனேஜர் வந்துட்டு கமாண்ட் பண்ணுவார், நீ இந்த வேலையை செய்யடா அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு கமாண்டிங் பவர் அதிகமாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மேனேஜரை வந்துட்டு கமாண்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு எம்ப்ளாயியாக இருக்கோம் அப்படின்னா அந்த மேனேஜரை வந்துட்டு நம்மளால் கமாண்ட் பண்ண முடியாது. நம்ம அவர் சொல்கிறத செய்யணும். வி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ த ஒர்க் இல்லையா. ஸோ வி ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மேனேஜர் ஹேஸ் மோர் அத்தாரிட்டி. கமாண்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் ஹைரார்கிக்கல் ஆர்டர் நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஹைரார்கிக்கல் ஆர்டரில் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த ஆர்டர் தான் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, சுப்பீரியர் டு சபார்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் டு சபார்டினேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர்னா யார் லீடரோ, அதாவது மேனேஜர்ஸ் தான் சுப்பீரியர். அண்ட் சபார்டினேட் அப்படிங்கிறவங்க அவர் சொல்கிறத செய்கிறவங்க, எம்ப்ளாயீஸ், அதர் எம்ப்ளாயீஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எத்தனை லெவல்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று டாப் லெவல், இன்னொன்று மிடில் லெவல், இன்னொன்று லோயர் லெவல். ஓகே, டாப் லெவல் தான் ஹையஸ்ட் லெவல். இவங்க இதில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியாக இருந்தால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சேர்மன்ஸ், அப்புறம் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பார்ட்னர்ஸ், அவங்க தான் ஓனர்ஸ் இல்லையா. ஓனர், அப்புறம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சிஇஓ, அப்புறம் சிஎஃப்ஓ, சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர். இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. இவங்க எல்லாமே கம்பெனி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருப்பாங்க. சேர்மேன், பிரசிடென்ட், இவங்கெல்லாம் சிஇஓ, இவங்க எல்லாமே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருந்தால் தான் முக்கியமே. ஓகே, அதனால் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க தான் வந்துட்டு மோஸ்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. இவங்க தான் சீனியர்ஸ். ஓகே, அண்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டாப் லெவல் கீழே தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டாப் லெவல் சொல்கிறத இவங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி, அவங்க வந்துட்டு இவங்க சொல்கிறத அவங்க செய்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபைனான்ஷியல் மேனேஜர், பிளான் சூப்பரிண்டெண்டன்ட், இப்படிலாம் வந்துட்டு நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க. சேல்ஸ் மேனேஜர், இந்த மாதிரிலாம் பல மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அந்த மேனேஜர்ஸ், அவங்க சொல்கிற அந்த லீடர்ஸ், அந்த ஆஃபீஸர்ஸ், இல்லை என்ன வேணாலும் சொல்லலாம், சேர்மேன், இல்லை என்ன வேணாலும் சொல்லுவோம், இவங்க எல்லாரும் சொல்கிறத இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ் கேட்டு செய்வாங்க. ஓகே, ஏன்னா அவங்க கிட்ட தான் பிளான் இருக்கும். அது அப்படியே செய்கிறவங்க மிடில் லெவல் மேனேஜர்ஸ். இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க வந்துட்டு டாப் லெவல் மேனேஜர்ஸ்க்கும் லோயர் லெவல் மேனேஜர்ஸ்க்கும் ஒரு லிங்க் மாதிரி சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி இருக்காங்க. இப்போது மிடில் லெவலில் இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜர், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இவங்க வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாப் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்து அந்த பாலிசிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாலிசிஸை இவங்க வந்துட்டு இன்டர்பிரட் பண்ணுறது, அதாவது எல்லாத்துக்கும் சொல்கிறது, அதை செய்கிறதுக்கு சொல்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களோட டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த மிடில் லெவலில் வந்துட்டாலே இதெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர், அது மாதிரி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அது மாதிரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர் மேனேஜர். இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்களே, இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஓகே, அது அவங்களோட வேலை. அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த டியூட்டிஸ், அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிற இவங்க தான் அப்போ வந்துட்டு பார்ப்பாங்க. இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக எல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இவங்க தான் பார்ப்பாங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதர் எம்ப்ளாயீஸை இவங்க தான் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு. ஏன்னா டாப் லெவல் மேனேஜர்ஸ் அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தான் ஒன்றும் கவனிக்கணும். ஒன்றும் அந்த கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறதை கவனிக்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு ஸ்கூல்லேயே எடுத்துவோமே, பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் மெயின் ஹெட். அவர் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு போகிறான்னு கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஹெட் இருப்பாங்க இல்லையா, காமர்ஸ்க்கு, சயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு பார்த்துப்பாங்க இல்லையா. அது மாதிரி தான் இங்கேயுமே. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டை இவங்க தான் சரியாக வந்துட்டு பார்த்துப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான், இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தான். அண்ட் லோவர் லெவல், இந்த லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த லோவர் லெவல் மேனேஜர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஒன்றும் அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் இருக்காது, பவர் இருக்காது. பட் தே ஆர் லைக் சூப்பர்வைசர்ஸ். ஸோ இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ், இப்போது இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் மேனேஜர்,
சேல்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எம்ப்ளாயீஸ் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்து இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ்க்கு சொல்கிறவங்க தான் இந்த சூப்பர்வைசர்ஸ். இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வைசர்ஸ், ஃபோர்மேன், சூப்பரிண்டெண்டன்ட், செக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் அதர் மெம்பர்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் கரெக்டாக வேலையை செய்கிறாங்களா அது மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தான். ஓகே, இப்போது இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் செய்கிற ஒர்க்கர்ஸ், அது எம்ப்ளாயீஸோட எஃபர்ட்ஸை இவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க இவங்க தான். ஓகே, ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது ஒரு வேலையை செய்ய ஒருத்தன் போதும் அப்படின்னா அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறது, இல்லை 3 பேர் இருக்கிறது, இல்லை 3 பேர் சும்மா இருந்துட்டு ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, அது மாதிரி குவாலிட்டியாக அவுட்புட்லாம் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக வந்துட்டு நடக்குதா, எல்லா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக்அப்லாம் இவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த வேலையை தான் இவங்க வந்துட்டு செய்கிறாங்க. அது மாதிரி எம்ப்ளாயீஸ் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது கஷ்டமாக இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன் சரியில்லை, அந்த மாதிரி ஏதாவது க்ரீவன்சஸ் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்துட்டு இந்த லோவர் லெவல் மேனேஜர்ஸ் தான், அதாவது இந்த சூப்பர்வைசரி லெவல் மேனேஜர்ஸ் தான் இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ்க்கு கொண்டு போய் சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது நம்ம லோவர் லெவல் மேனேஜர்ஸ் தான். ஓகே, இந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் வந்த எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஒருவேளை MBA பண்ணிட்டு என்ன மாதிரியான ஜாபுக்கு போகலாம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. மேனேஜ்மெண்ட்னு எடுத்தாலும் இவ்வளோ இருக்கு இல்லையா. இதில் எல்லாத்துலேயும் எந்த மாதிரியான ஜாபுக்கு போகலாம், என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லாவே நீங்கள் வந்துட்டு யூ கேன் ரிசர்ச். ஓகே, இந்த டாபிக் என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டூயிங் MBA. அவங்க வந்துட்டு முடிச்சுட்டு ஒரு சில பேர் முடிச்சு நல்ல ஒரு எய்மோட முடிச்சு போயிடுறாங்க மேனேஜர்ஸாக. ஆனால் ஒரு சில பேர் MBA முடிச்சு சும்மாவே இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் யூ கேன் ரிசர்ச். நல்லா இதை பற்றி படிச்சிங்க அப்படின்னா யூ வில் நோ ஓகே வாட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் வி கேன் டூ, எந்த மாதிரியான ஜாப்ஸ் நம்ம செய்யலாம், அந்த மாதிரிலாம் யூ கேன் நோ. ஓகே, தேங்க்யூ கைஸ். யூ கேன் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. பை கைஸ்.